ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நம்ம ரவா கேசரி செய்கிறதுக்கு தேவையான ரவை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை, சர்க்கரை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போ வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். வீட்டில் உள்ள ரவை, பெரிய ரவை, சின்ன ரவைன்றதெல்லாம் இல்லை. எந்த வகையான ரவையாக வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி, திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ண போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு, கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து கை ஒட்டாமல் வர்றதுக்கு நல்லா ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். அதுக்காக இப்போ அடுப்பு இது பாத்திரம் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கம்மியாக பிடிக்காதுன்றவங்க கம்மியாகவும் போட்டுக்கலாம். இந்த திராட்சைன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பலூன் மாதிரி ஊதுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிராமல் ஊதி அந்த பலூன் மாதிரி ஊதின உடனே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு நெய் விடலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவையை வந்து நம்ம இந்த நெய்யில் வறுத்து எடுக்க போகிறோம். இந்த நெய்யில் வறுத்து எடுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னிங்கன்னா, இந்த ரவை வந்து நல்லா நெய்யை வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா வறுபட்டதுனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அந்த ரவை வந்து கேசரி வந்து நல்லா சாஃப்டாகி நம்மளுக்கு வாயில் வச்ச உடனே ஸ்பூனில் எடுத்து வச்ச உடனே கரைஞ்சி ஓடக்கூடிய அளவுக்கு ஸ்மூத்தாக மாறிடும். அதனால தான் நம்ம இதை வந்து நல்லா வறுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா முத்து முத்தாக தெரிகிறதுக்காக தான் இந்த வறுக்கிறது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நல்ல வாசனை வரும் உங்களுக்கு. அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம். அது அப்போயே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுட்டு ஆற வச்சிடலாம். இதுக்கு தேவையான தண்ணின்னு பார்த்திங்கன்னா, நான் அதே பாத்திரத்திலே தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ நம்ம 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி அளவுன்ற அளவுக்கு எடுத்துக்கணும். 1க்கு 2 அப்படின்ற வீதத்தில் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இல்லை வந்து இது வந்து கரெக்டான பதமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப தளர்வாக வேணும், தளன்னு வேணும் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு ஊற்றிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுவை கூட்டுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஏலக்காய்களை வந்து ஒரு 3 எடுத்து கையில் பிச்சு போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு நான் கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஏன் ஊற்றுறேன்னா, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அந்த கேசரி வந்து இன்னும் ஸ்மூத்தாக வர்றதுக்கு இந்த எண்ணெய் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப அதிகமான நெய் ஊற்ற போகிறதில்ல. ஓரளவுக்கு தான் நெய் ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொதித்த உடனே ரவையை போட்டு நல்லா கிளறிட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். இந்த கேசரி கலர் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலஞ்சிட்டு அதை ஊற்றுனீங்கன்னா நல்லா திட்டு திட்டாக இல்லாமல் ஒரே சீரான கலராக வரும். அதுக்காகவே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துட்டு ஊற்றி கிளறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை போட போகிறோம். இந்த சர்க்கரையோட அளவுகள்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்புக்கு 1 கப்புன்ற விதத்தில் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் தித்திப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். தித்திப்பு கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்னாக்க 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த விதத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரைகள் சேர்ந்து இந்த மாதிரி கிளறிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறிடணும். ஏன்னா சர்க்கரை போட்டோன்னே அது மெல்ட் ஆகணுன்னே ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி போடும். அதனால் நம்ம கை விடாமல் நல்லா கிளறிட்டோம்னாலே கட்டிகள் படாமல் இருக்கும். இப்போ நல்லா கிளறிட்டேன். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சையை வந்து போட்டுக்கலாம். இப்போயே வந்து நம்மளுக்கு கரெக்டான கேசரி பதம் வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு அரை குழிக்கரண்டி நெய் ஊற்றிருக்கோம். முன்னாடியே வந்து ரவையை நெய்யில் வறுத்துருக்கோம். அதனால் இதுவே கரெக்டான பதமாக இருக்குது. இருந்தாலும் கேசரின்னு சொன்னாலே நெய்யோட வாசனை இருந்தால் தான் அது வந்து கேசரி நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து நல்லா ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பதத்தில் நம்ம நெய் ஊற்றினா தான் அந்த நெய்யோட வாசனையும் நல்லாயிருக்கும். கரெக்டான அந்த ஸ்டேஜில் இருக்கும். இல்லைன்னா முன்னாடியே ஊற்றினோன்னா இந்த நெய்யோட வாசனையே வராது. அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றுறோம். இப்போ பாருங்கள், கரண்டியில் ஒட்டாமல் பாத்திரத்தில்
சுருண்டு சுருண்டு பால் மாதிரி உருண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம இறக்கி சர்வ் பண்ணினோம்னாலே சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு கேசரி சூப்பராக இருக்குது. வாயில் வச்ச உடனே கரைஞ்சி ஓடக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சாச்சு. அதிக நெய் ஊற்றாமல் நம்மளும் அதே மாதிரியே கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியான கேசரியே செஞ்சாச்சு. இதே மாதிரியே இதே அளவுகளோட நீங்களும் கேசரி செஞ்சு பார்த்து அசந்துங்க. இந்த பொங்கலுக்கு இந்த ஸ்பெஷலாகவே வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு இந்த கேசரி செய்யலாம். இப்போ நான் கரண்டியில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே வந்து பால் மாதிரி விழுகுது பாருங்கள். இதுவே வந்து கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான கல்யாண வீட்டு கேசரி மாதிரி நல்லா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி ஓடக்கூடிய கேசரி. இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.